வணக்கம். இந்த டிடிஎஃப் வாசனை பற்றி என்னன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. ஆஷா அப்படிங்கிற ஒரு பைக் ரைடர் லேடி, இவங்க என்ன சொன்னாங்கன்னா, டிடிஎஃப் வாசன் கோமாளி மாதிரி ஓட்டுறாங்க, என்னோட பைக் ட்ராக்ல வந்து ஓட்டட்டும், ஜெயிச்சிட்டா பேசுவோம் அப்படின்னாங்க. இதை சொல்லும் போது தான் நான் சொன்ன விஷயமும் எனக்கு வந்து ஞாபகம் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பைக் ட்ராக்ல பைக் ரைசர் பைக்கை வச்சுட்டு பைக் ட்ராக்ல ஜெயிக்கிறதுக்கு இது இல்லை. அதே மாதிரி ஆயிஷா சொன்ன இன்னொரு விஷயம்னா, இவன் ஒரு கோமாளி, இவனுக்கு வந்து என்னென்னா ஊரை ஏமாத்திட்டு இருக்கான், சப்ஸ்கிரைபர் சேர்ந்துட்டாங்கன்னு ஊரை ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் என்ன கேட்குறேன் அப்படிங்கன்னா, என்ன சிசி பைக் வேணா வச்சுக்கோ, நான் 150 சிசியில் பப்ளிக் ரோட்டில் கவர்மெண்ட் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி என்னை ஜெயிக்க முடியுமா? டிராஃபிக் ரூல்ஸ்னு ஒன்று இருக்கும், அந்த டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி என்ன ஜெயிக்க முடியுமா பார்த்தா கூட உன்னால் தோக்க முடியும். நான் 100 இல்லை 150 சிசி பைக்லேயே ஒன்று ஜெயிப்பேன். இதை நான் வந்து என்ன சின்ன வயசில், அதாவது ஒரு 20-25 வயசில் என்னன்னு கேட்டிங்கன்னா, 18 20 வயசு இருக்கவங்க என்னன்னு கேட்டிங்கன்னா, புதுசாக அப்போதைக்கு வர டிவிஎஸ் இல்லை, அப்போதைக்கு வர பல்சர் இந்த வண்டியை வாங்கிட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஓட்டின வண்டியில் அதிகமாக என்னன்னு கேட்டிங்கன்னா, அது ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டரும் டிவிஎஸ் விக்டரும் உண்மையிலே சூப்பர் வண்டி. 2 வண்டி தான் ஓட்டிருக்கேன். இந்த 2 வண்டியை ஓட்டிட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் சத்யம் தேட்டருக்கு வந்து அடிக்கடி போவோம். சத்யம் தேட்டர்ல வந்து வடபழனிக்கு வீட்டுக்கு வர்றது. அப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த மாதிரி உங்களை ரேஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என் சொந்தக்காரங்க இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. யாருனாலையும் முடியவே முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு ப்ரொஃபஷனலாக ஓட்டுவேன். நீங்கள் டிடிஎஃப் வாசனை ஃபாலோ பண்ணுறதுனாலும் டிடிஎஃப் வாசனை இருந்தாலும் சரி, ஒரு சிக்னல் எத்தனை மணி நேரம் எத்தனை செகண்டுக்கு நிற்கும் அப்படிங்கிறது ஒரு கால்குலேஷன் இருக்கா அப்படின்னு கேட்டால் தெரியாதுன்னு டிடிஎஃப் வாசனை சொல்லியிருக்காப்புல, உங்களுக்கும் தெரியாது. அப்படி தெரியாதோ ப்ரொஃபஷனல் டிரைவரே ஆக முடியாது. அதே மாதிரி ஒரு ரோட்டில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒரு கோடு கேப்பு கருப்பு கோடு, இது வந்து ஒவ்வொரு இன்ஜினியரிங் ஸ்டேட் ஒவ்வொரு ரோடுக்கு ஏற்ற மாதிரி மாறும், ஹைவேஸ்க்கு ஏற்ற மாதிரி வரும், ஒரு நகரத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். இதெல்லாம் என்ன அப்படிங்கிற டிடிஎஃப் வாசன் தெரியுங்க தெரியாது. நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன், நான் என்ன வண்டியை ஆஃப் பண்ணிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி வண்டியை ஆஃப் பண்ணிட்டு நான் வந்து ஸ்டாண்டை போட்டு பேசினா ஓகே. இல்லை நீ வண்டியில் பேசினா இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டை போட்டு ப்ளூடூத் டிவைஸ் இருக்கு, அதை கனெக்ட் பண்ணிட்டு பேசினீங்கன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இப்படி கையை பிடிச்சிட்டு ஒரு கையில் ஓடிக்கிட்டு இருக்கிறதுக்கு என்ன ஒரு இதுன்னு தெரியல. நீ என்ன ஒரு ப்ரொஃபஷனாலிட்டி அப்படிங்கிறது எனக்கும் தெரியல. இப்போதைக்கு என்னன்னா, ப்ளூடூத் ஆன் பண்ணுறது ஸ்டியரிங்லேயே உனக்கு வந்து கண்ட்ரோல்லாம் வந்துருச்சு, அந்த அளவுக்கு டெக்னாலஜியாக வந்துருச்சு. அதுக்கு நீ காசு செலவு பண்ணாமன்னா அப்படின்னு சொல்லி கார்லேயும் சவுண்டை வச்சு நீ இது பண்ணிக்கிட்டு இருக்க. ஹாஸ்பிட்டல் இல்லை எந்த இடத்துல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, உனக்கு வந்து சவுண்டு கம்மியாக இருக்கணும் அப்படிங்கிறோடு தெரியலை. நீ வந்து ஒரு பைக் ரைஸ்ன்னு சொல்லி உன்னை ஃபாலோ பண்ணி குழந்தைங்க வந்து ஏமாந்து போயிட்டு இருக்காங்க, சின்ன வயசு குழந்தைங்க. இவங்களுக்குலாம் என்ன புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் அப்பா தான் உங்களுக்கு ஹீரோ. அவங்களுக்கு என்ன கேட்டிங்கன்னா, சொல்லிக் கொடுக்குற மாஸ்டர், டிரைவிங் ஸ்கூல் மாஸ்டர், இவங்க தான் உங்களுக்கு ஹீரோவாக இருப்பாங்களே தவிர, இந்த மாதிரி லூசுத்தனமாக இந்த இதில் யூடியூப்பில் போட்டுக்கிட்டு இருக்கவங்களா, அவங்களோட ப்ராடக்ட்டை பல லட்சம் ப்ராடக்ட் விற்றா அவங்களுக்கு 1 லட்சம் 2 லட்சம் லாபம் வரும். அதை விற்கிறதுக்காக இந்த வண்டி ஓட்டினா இப்படி தாங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி அமைதியாக பேசுகிறேன்னு ஏமாந்து போகாதீங்க அப்படிங்கிறத என்னோட கருத்தாக தெரிவிக்கணும்னு ஆசைப்படுறேன்.